ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பழங்கள்லாம் நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா? சில பேர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஆனால் நம்ம சில பேர் இந்த மாதிரி ஃப்ரூட் பேஸ்கெட்டில் போட்டு வெளியே தான் வைப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த பழங்களோட ஸ்மெல்லுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஈக்கள், கொசுக்கள், சின்ன சின்ன பூச்சிலாம் வரும் இல்லையா? அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் 2 கிராம்பு எடுத்து அந்த பேக்கிங் சோடாவுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை நம்ம நல்லா மடித்து எடுத்துக்கலாங்க. மடித்து எடுத்துகிட்டு டைட்டாக நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி அந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டில் நம்ம பழங்கள் வச்சுருப்போம் இல்லையா? அதுக்குள்ளே போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் சோடா, கிராம்பு இதுக்கு பார்த்திங்கன்னா கொசு, ஈ, சின்ன சின்ன பூச்சி எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்லாம் நம்ம கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பவுலு, பிளேட்டில் போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுப்போங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா குழந்தைங்க 1-2 பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு மற்ற பிஸ்கெட்லாம் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. ஃபேன் காற்றுல இருக்கிறப்ப இது கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி ஆயிருங்க. அந்த கிறிஸ்பினஸ்ஸே போயிடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இதை எப்படி கிறிஸ்பியாக ஆக்குறதுன்னு பார்க்கலாம். ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை நல்லா குறைவான தீயில் வச்சுட்டா நல்லா ஹீட் பண்ணிக்கங்க. தோசை தவா நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடாக இருக்கிற தோசைக்கல்லில் நம்ம பிஸ்கெட் எல்லாத்தையுமே வச்சிடலாங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. தோசை தவா சூடாக இருக்கிறதுனால அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வெளியே எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். இனி பிஸ்கெட் நமுத்து போயிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஃப்ளாஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே ஒரு விதமான பேட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. நம்ம என்ன தான் அதை கழுவி எடுத்தாலும் அந்த பேட் ஸ்மெல் போகாது. அதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒருக்கா நீங்கள் தண்ணியில் ஃப்ளாஸ்க்கை கழுவி எடுத்துட்டு நல்லா காய வச்சுருங்க. ஒரு சொட்டு கூட உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கக்கூடாதுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டு இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே போட்டுருங்க. இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா உருட்டி எடுத்து உள்ளுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ஃப்ளாஸ்க்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த ஃப்ளாஸ்க்கை ஓப்பன் பண்ணுறப்ப உள்ளுக்குள்ளே எந்த வித பேட் ஸ்மெல்லும் இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஃப்ளாஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாளாக சரியாக சூடு நிற்காதுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்த ஃப்ளாஸ்க்கை தூக்கி போட்டுருவோம் இல்லையா? இனி அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. ஃப்ளாஸ்கில் சூடு நிற்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். தண்ணியை நல்லா கொதிக்க எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்குள்ளே ஊற்றி விட்டுருங்க. தண்ணி இந்த மாதிரி ஆவி பறக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க இருக்கணுங்க. இந்த மாதிரி சுடு தண்ணியை ஃப்ளாஸ்க்குள்ளே சேர்த்துட்டு இந்த ஃப்ளாஸ்க்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இந்த ஃப்ளாஸ்க்கை ஓப்பன் பண்ணிடலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த சுடு தண்ணியை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க.
நம்ம சுடு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் உள்ளுக்குள்ளே வந்து மூடி போட்டு வச்சதுனால பார்த்திங்கன்னா அந்த சூடெல்லாம் இந்த ஃப்ளாஸ்கில் நல்லா அப்சார்ப் ஆகி இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே நல்லா சூடாக இருக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காஃபி டீ வந்து நல்லா சூடாக எடுத்து உள்ளுக்குள்ளே சேர்த்துட்டு இந்த ஃப்ளாஸ்க்கை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மணிக்கணக்காக ஆனாலும் நம்ம உள்ளுக்குள்ளே சேர்த்து அந்த காஃபி டீ வந்து நல்லா சூடாகவே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாங் ட்ராவல்லாம் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்மள சில பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஐஸ் கட்டிகள் வந்து படிஞ்சிருக்குங்க. மழை மாதிரி குமிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நார்மலாக வர கரண்ட் பில்லை விட கரண்ட் பில் வந்து ரொம்ப அதிகமாக வருங்க. கரண்ட் பில் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரை வந்து எப்போவும் க்ளீனாக வச்சுக்கிறது நல்லதுங்க. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் அதிகமாக ஐஸ் கட்டிகள் வந்து படிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஐஸ் கட்டி எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வந்துருங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் வந்து நம்ம வெதுவெதுப்பாக தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து கொதிக்க இருக்கக்கூடாது. கை பொறுக்கிற சூட்டில் வெதுன்னு இருந்தாலே போதுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து தூள் உப்பு தான் எடுத்திருக்கேன். தூள் உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம எண்ணெய் சேர்க்கணுங்க. தேங்காய் எண்ணெயை தவிர்த்து நீங்கள் மற்ற எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூனுக்கு மேலே சேர்க்க வேண்டாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த உப்பு வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கேங்க. பழைய காட்டன் துணி இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த தண்ணியை வந்து இது போல் ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஊற்றி விடுங்க. ஃபுல்லாக நம்ம ஊற்றி விடணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி ஊற்றி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஈரமான துணியை நம்ம எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் அதிகமான ஐஸ் கட்டிகள் வந்து படிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி வந்து ரெடி பண்ணி எடுத்து இந்த ஈரத்துணியை வந்து வச்சு நம்ம வந்து துடைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் கட்டிகள் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி இந்த துணியில் வந்துருங்க. இந்த மாதிரி ஒருக்கா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. சுற்றி நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்த அந்த தண்ணியை வந்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அந்த கிண்ணத்தை எடுத்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த துணியை தண்ணியில் நல்லா முக்கி எடுத்துக்கலாம். முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த தண்ணியை வச்சே நம்ம வந்து ஒருக்கா எல்லா இடத்துலையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து தொடச்சி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீசரில் வந்து சீக்கிரம் ஐஸ் கட்டிகள் வந்து பிடிக்காமல் இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கரண்ட் பில்லும் அதிகமாக வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரை எப்போவும் நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதுங்க. நம்ம வீட்டில் கரண்ட் பில் அதிகமாக வராமல் நம்ம வந்து பாதியாக குறைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.